கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பிரசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவர், இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. புதிய ஒரு இடத்திலும் ஆண்டவரே ஆராதனை 6லிருந்து 8, 8லிருந்து 10 என்ற நேரத்துக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே ஆரம்பிக்கவும் முடிக்கவும் சபை மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கவும் கர்த்தர் நீர் உதவி செய்து நடத்தணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சமயங்களில் அநேக ஆத்மாக்களோடு கூட நாங்கள் ஆராதிக்க கிருபதாங்க. முதல் ஆராதனைக்கு திரள் கூட்டத்தை கொண்டு வாங்க, 2வது ஆராதனைக்கு திரள் கூட்டத்தை கொண்டு வாங்க. புதிய ஜனங்களோடு நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. விசுவாசிகள் புதிய ஜனங்களை அழைத்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. விசேஷமாக வருகிற நாளில் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு கர்த்தர் அநேகரை அழைத்து வர முடியாது ஜெபிக்கிறோம். அந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா ஸ்தோத்திர அக்கினி இயேசுதாஸ் அவர்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வருகிறார்கள், தேவ செய்தியை கொடுக்க வருகிறார்கள். கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் பலமாக இருந்து கிரியை செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா இடையூறுகள் தடைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஆண்டவரே இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே இந்த மாத கடைசியில் பழையவருடைய புதியவருடைய ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற போகிறோம். எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திற்கு நல்ல வெளித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரணும். ஆண்டவரே சோத்திர எல்லா இடையூறு தடைகள் எல்லாம் அப்புறப்படுத்துகிறோம். எல்லா சோர்வின் ஆவிகள், அசதியின் ஆவிகள், நிருசானத்தின் ஆவிகள் எல்லாம் கணனத்தின் ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நல்ல விழிப்போடு நல்ல ஆண்டவரே வசனத்தை கேட்டு வசனத்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தருள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனம்தான் ஜீவன், உம்முடைய வசனம்தான் வல்லமை உள்ளது, உம்முடைய வசனம்தான் ஜனங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது, எழுப்புதலை தரக்கூடியது, சீர்படுத்தக்கூடியது, சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடியது என்பதை அறிந்து ஆண்டவர் வசனத்தின்படி செயல்பட உதவி செய்து நடத்துங்க. ஆண்டவர் இந்த நாளில் இருக்கிற 2 ஆராதனையும் ஆண்டவரே மாலையில் இருக்கிற விசேஷித்த ஆண்டவரே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஆண்டவரே சிறுவர் ஊழியத்தின் மூலமாக நடக்கிற அந்த ஆண்டவரே அந்த சோத்திர விசேஷித்த ஆண்டவரே சோத்திரம் ஐயா நிகழ்ச்சியை ஆசீர்வாதத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து நடத்தும். இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம். இந்த நாளிலே ஒரு தலைப்பின்படி நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். பெரிய மேய்ப்பர் கர்த்தர் இயேசு நமக்கு செய்தவைகள் என்று நாம் சத்தியத்தை தியானிக்கலாம். அல்லது நல்ல மேய்ப்பர் கர்த்தர் இயேசு நமக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைய அநேக காரியங்களை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்திருக்கிறார். ஸோ ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:20 வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்முடைய ஆண்டவருக்கு வேதம் கொடுக்குற பேர் என்னது? ஆடுகளின் ஆமாம் சோத்திரம். ஆடுகள் என்று சொல்கிறது தேவ ஜனங்களை, அவருடைய சொந்த ஜனங்களை குறிக்கிறது, நம்மை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய மேய்ப்பர், பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. சரி வாசிங்க. மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொழுந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அந்த தேவன் யார்? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் வாசிக்கும் போது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அறிந்து நிதானித்து வசனத்தை நாம் தியானிக்கும் போது அது இனிமையாக இருக்கும். அல்லேலூயா. இன்னொன்று யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10:11. பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒன்று பெரிய மேய்ப்பர், 2வது வேதம் சொல்லுகிறது அவரே நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 2 இடத்துல நானே நல்ல மேய்ப்பேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சரி வாசிக்கலாம். நல்ல மேய்ப்பர் என்ன செய்கிறார்? ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்ல மேய்ப்பராகிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனங்களாகிய நமக்கு கல்வாரி சிலுவையில்
கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் தமது ஜீவனை கொடுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீ மட்டுமல்லாமல் அவர் நித்திய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது வசனத்தின்படி நாம் தியானிக்கலாம் பிற்பாடு. 1 பேதுரு 2:20 ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர். வாசிக்கலாம். எல்லா ஆத்துமாக்களும் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:20 இருக்கா? கடைசி வசனம் தானே. சிதறுண்ட ஆடுகளை போல். எத்தனை வசனம்? 1:25. சரி சரி. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம் இருந்தீர்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? சிதறுண்ட நம்முடைய பழைய நிலைமை என்ன? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக சிதறுண்ட ஆடுகளை போல நம்முடைய நிலவரம் இருந்தது. சோத்திரம். நம்மை விசாரிப்பார், நம்மை ஆறுதல்படுத்த, நமக்கு உதவி செய்ய, நம்மை பாதுகாக்க. எப்படி 100 ஆடில் ஒரு ஆடு சோத்திரம் தொலைந்து போய் சோத்திரம் மேய்ப்பன் அந்த ஒரு ஆடு தானே அப்படின்று நினைக்கல, அதை தேடி கண்டுபிடித்தார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பராகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு நம்மை தேடி பிடித்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய சரீரமாக சபையில் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி. அப்போ ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும். 2வது எப்படிப்பட்டவரா? கண்காணியமானவர். நம்முடைய ஆண்டவர் கண்காணியமானவர் என்று பார்க்கிறோம். திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். இன்னும் சில இடங்களில் பரிசுத்த ஆவியானவரை கண்காணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் சபையின் மேய்ப்பர்களை கூட அந்த சபையின் கண்காணி என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சரி. அடுத்து சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரே தேவன் என்று என்ன செய்யணும்? அறிந்திருக்கிறோமா? நாம் அனைவரும் கர்த்தரே தேவன் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். நாம் அல்ல இன்றைக்கி சோத்திரம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். இன்றைக்கி அவர் நம்மை உண்டாக்கி இருக்க இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? தெய்வத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க. பல விதத்தில், பல சோதர் கற்பனையில் பல விதத்தில் தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற காரியங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது. உலக வழிபாடு, பாபிலோனிய வழிபாடு, ரோமானிய வழிபாடு, கிரேக்க வழிபாடு என்றெல்லாம் பார்க்குறோம். அப்போ சோத்திரம் யார்? சோத்திரம் நம்மை உண்டாக்கினவர் கர்த்தர். அல்லேலூயா. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அல்ல என்பதை அறிய வேண்டும். அடுத்த நாம் வேதம் என்ன சொல்லுது? நாம் அவர் வாசிக்கலாம். நாம் அவர் ஜனங்களும். நாம் அவர் ஜனங்கள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள். அவருடைய ஜனங்கள் என்று சொல்லும்போது அவருடைய பிள்ளைகள், அவருடைய மகன்கள் என்று சொல்லலாம். இந்த உறவு சோத்திர உலகத்தில் எந்த சோத்திரம் சமயத்திலும் இல்லை. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அவர் ஒன்று. சோத்திரம். அவர் நமக்கு தேவனாய், நாம் அவருடைய சோத்திரம் சொந்த ஜனங்களாய், அதாவது அவரை ஆராதிக்கிற ஜனங்களாக நாம் இருக்கிறோம் என்றாலும், இன்னொன்று அவர் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இதுதான் பெரிய ஒரு ஐக்கியம் நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற. அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் சோதரம். அப்படிப்பட்ட அந்த நல்ல மேய்ப்பரை தான் தாவீது சோதரம் சங்கீதம் 23 கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சோதரம் என் மேய்ப்பர் என்று சொல்கிறார். நாமும் கூட அதுதான் ஃபாதர் பாடினாங்க, என் மேய்ப்பரே ஏசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றே என்னை, பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றீர் என்னை, இளைப்பாற செய்கின்றீர். சேர்ந்து பாடுங்க எல்லாரும். உங்களை இளைப்பாற செய்கின்றீர் என் மேய்ப்பரே. ஒவ்வொரு சொல்லுங்க, நான் ஒவ்வொருவருக்கும் மேய்ப்பர் அவரை. எங்களோடு இருப்பவரே
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். இந்த மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், அதோடு கூட பெரிய மெய்ப்பர், ஆத்மாக்களுக்கு மெய்ப்பர். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினது ஆண்டவர் கர்த்தர் என்று பார்க்கிறோம். இவர் என்னென்ன செய்கிறார்னா, முதல்ல நம்மை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைவுபடுவதில்லை. தாழ்ச்சி அடைவதில்லை என்ன அர்த்தம்? குறைவுபடுவதில்லை. நம்முடைய தேவைகள் அன்றாடம் அவரை நம்பி விசுவாசித்து தேடி வருகிற ஜனங்களுக்கு நம்முடைய தேவைகள் நிச்சயமாக சோத்திரம் சந்திக்கப்படுகிறது உண்மை. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஆமாம், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டலை என்ன செய்கிறார்? அப்போ மேய்த்து என்று சொல்வது போஷிப்பை குறிக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இளைப்பாற செய்கிற தேவன் சோத்திரம் என்று பார்க்கிறோம் நம்முடைய ஜீவியத்தில். அதோடு கூட எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 34. அவைகளை எசேக்கியேல் 34 13லிருந்து 15 வசனம் போடுங்கப்பா. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி. அவைகளேனா என்னுடைய ஆடுகளை அல்லது என்னுடைய மந்தையை, என்னுடைய ஜனங்களே என்று அர்த்தம். வாசிக்கலாம். சேரவும் பண்ணி அவைகளுடைய சுயதேசத்தில், சுயதேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுயதேசம் எது? இஸ்ரவேல் தேசம் இல்லையா? சேரவம் பண்ணி அவைகளுடைய சுயதேசத்தில் அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களும் அவைகளை மேய்ப்பேன். நம்முடைய நல்ல மேய்ப்பர் நம்மை மேய்த்து நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்மை போஷித்து நடத்துகிறவர் என்று பார்க்குறோம். இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு சபையாராய் அவர்களையும் புதிய ஏற்பாடு சபையாராய் நம்மை போஷித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, 15 வசனம். அடுத்து 14-15. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே, பார்த்தீங்களா சொல்கிறார், நல்ல மேய்ச்சலிலே என் ஜனங்களை நான் மேய்ப்பேன். சபையில் கொண்டு வந்து மேய்க்கிறார், ஊழியர்களை கொண்டு மேய்க்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பெரிய மேய்ப்பன். அவர் தான் மந்தையினுடைய சோத்திரம் உண்டாகட்டும் பெரிய மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் தான் சபைக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். மனுஷனுடைய இரத்தமோ சோத்திரம் எந்த புனிதர்களுடைய இரத்தமோ நம்முடைய பாவங்களை கழுவவில்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தினது. ஹல்லேலூயா. சரி, வாசிக்க. அவைகளை நல்ல மேய்ச்சலில் என்ன செய்வேன்? மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் தொழுவம் இருக்கும். இது பாருங்க, இது இந்த சபை என்பது தொழுவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய தொழுவத்தில் தான் என்ன செய்யும்? ஆடு வந்திருக்கும். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள். சரி, வாசிக்கலாம். அவைகள் நல்ல தொழுவத்தில் என்ன செய்யும்? அதுக்கு தான் நாங்கள் அப்போ என்ன செய்கிறோம்? படுத்துக்கொள்ளும்னு சொல்லும்போது தூக்கம் வரும்ல, அதனால சில சமயம் தூங்கிடுறோம். சார் பொறுப்படுத்தாதீங்க அப்படின்றீங்களா? படுத்துக்கொள்ளுன்னா இளைப்பார், அதாவது ஆண்டவர் சமூகத்தில் இளைப்பாருகிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. படுத்துக்கொள்ளும்னா தூங்குறதை சொல்லலை, தூங்கிறாதீங்க. அல்லேலூயா. படுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீங்கள் என்னையா தூங்காதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல். மலைகளில் அப்படி சொல்லும்போது உயர்ந்த ஸ்தானம் என்பது சபையைத்தான் குறிக்குது. அல்லேலூயா. 15 வசனம். பாருங்க, என் ஆடுகளை நான் மேய்த்துன்னு சொல்கிறார். சோத்திரம். அப்போ பாருங்க, அவர் இன்னைக்கு நம்ம மகிமைப்படுத்த வேண்டியது அவரை தான். அல்லேலூயா. சபையில் எங்களை போன்ற அவருடைய பிரதானிகளாக, ஸ்தானாதிபதிகளாக, சபையின் மேய்ப்பர்களாக, சோத்திர ஊழியர்கள் தேவ நியமித்து நடத்தினாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர், நல்ல மேய்ப்பரும் பெரிய மேய்ப்பரும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாக்கள் கண்காணியமாக இருக்கிற மேய்ப்பரும் அவர் தான். அல்லேலூயா.
சோத்திரம் சொல்கிறாரு, என் ஆடுகளை நான் மேய்த்து சரி என்று ஆமாம் பாருங்க, சோத்திரம் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் அப்படின்னா என்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம இருக்கணும், அவருடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்கணும். அவரை விட்டு நம்ம ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய மந்தையை விட்டு, அவருடைய தொழுவத்தை விட்டு, சபையை விட்டு ஒரு நாள் நாம் வெளியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 145:15 சகல ஜீவராசிகளையும் போஷிக்கிறவர் அவருடைய ஜனங்களையும் போஷிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். வாசிக்கலாம். எல்லா ஜீவன்களின் கண்களும் யாரை நோக்கி கொண்டு இருக்கிறது? ஆமாம், ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களோ ஏற்றுக்கொள்ளாதவர்களோ எல்லாரும் சோத்திரம் என்ன செய்கிறாங்க? ஆமாம், சோத்திரம் உண்டாக்கினவராகிய கர்த்தரை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. மற்றும் பாருங்க, ஒருவனை பரப்பன எல்லா விதமான ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் மேன்மையாக ஆண்டவர் மனுஷர்களை சிருஷ்டித்திருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எல்லாருக்கும் சோத்திரம். அவர் என்ன கொடுக்குறார்? சோத்திரம் ஏற்ற வேலையிலே ஆகாரம் கொடுக்கிறவர். அவருடைய ஜனங்களாகிய நம்மையும் ஏற்ற வேலையிலே போஷித்து நடத்துகிறது. சோத்திரம் நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துகிறார், இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக போஷித்து நடத்துவார். நம்முடைய தேவைகளை போஷிப்பது எதை குறிக்கிறது? நம்முடைய தேவைகளை சந்திப்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவைகளை சந்தித்திருக்கிறாரா இந்த வருஷம் முழுவதும்? அப்படி தேவை சந்திக்கப்பட்டவர் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அந்த போஷிக்கிறவர் சோத்திரம். ஒவ்வொருவருடைய ஆயுஷ் காலங்களை எடுத்து பாருங்க. பிறந்த நாள் முதல், அதான் இவர் யாக்கோபு சொல்லுவார், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை காத்து வந்த தேவன், பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தேரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதே சமயத்தில் யாக்கோபு சொல்லும் போது சொல்லுவார், என்னை பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்தவரும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ நான் ரசிக்கவே படலையே, அப்போ நான் தேவனையே அறியலையே. நம்மை தெரிந்து கொண்டது இதுக்கு முன்பாகவே அல்லவா? உலகத்தோடு முன்பாகவே தெரிந்து கொண்டவர். தாயின் கற்பத்தில் நம்ம உண்டாக்கி என்னை தாயின் கற்பத்திலேருந்து எடுத்தவர் நீரே என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு தெரியாது, ஆனால் வேதம் சொல்லுகிறது உண்மை, சத்தியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நான் தாயின் வயிற்றில் உண்டான முதல் நான் சார்பிலே விழுந்தேன்னு சொல்கிறாரு. தாவீது சொல்கிறாரா? சார்பில் விழுந்தேன். வசனம் எடுக்குவானா பாருங்க. சோத்திரம். அவர் சார்பில் நம்ம விழுந்ததுனால இன்றைக்கி அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சோதி எவ்வளோ பாக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சுமக்கிறார். ஏசியா 40:11 சீக்கிரம் போகலாம். சோத்திரம். ஏசியா 40:11 பாருங்க, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்கிறாரு? தமது புயத்தினாலே சேர்த்து, தமது புயத்தினாலே. அவர் சோத்திரம். பயம் என்பது தம்முடைய கரங்களினாலே ஆட்டுக்குட்டிகளை தமது கரத்தினாலே சேர்த்து ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நடத்துகிற தேவன். அப்படின்னா பெரியவர்களையும் அவருடைய பிள்ளைகளாகிய அவர் எல்லாருமே அவருடைய ஜனங்கள் தான். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு ஆமாம் பிள்ளைகள் எல்லாம் உண்டு. தேவர் தவிர பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள்லாம் கிடையாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என் ஜனங்கள், என் பிள்ளைகள் தான் சொல்வார். பூமிக்குரிய உறவுகளில் தான் என்ன இருக்குது? சோத்திரம். தாத்தா, அப்பா, பிள்ளை, பேர பிள்ளை இதெல்லாம் இருக்குது. ஆண்டவருக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அமைச்சர் தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை என்ன செய்வார்? மெதுவாய் நடத்துகிற தேவன். சோத்திரம். சுமந்து, அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ மோசே சொல்வார், உங்களை சோத்திரம் இம்மட்டுமாய் 40 வருஷமாய் சுமந்து வந்தவர் அவர்தான். அல்லேலூயா. கர்த்தரே உங்களை சுமந்து வந்தார் என்று சொன்னார். கர்த்தர் சோத்திரம். இந்த அனுபவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளலை, அறிந்து கொள்ளலை. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இதில் சங்கீதம் 23:3 வாசிங்க. சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்மாவை தேற்றி என்ன செய்கிறாரு?
தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒன்று சுமக்கிறார், அடுத்து நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நம்மை நடத்துகிற தேவன் இதுவரை நடத்தினார். சோத்திரம். நம்மை ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்னும் வரைக்கும் அருமையாக நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், எப்போதும் இப்படி நன்றி உள்ள இதயத்தோடு கூட நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்படி நடத்தினீரே, இந்த வருஷ கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்க சித்தம் கொள்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒன்று போஷிக்கிறார், ரெண்டாவது சுமக்கிறார். இன்னொரு சோத்திர வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 12-13 அவர் சுமக்கிறார் மட்டுமில்ல, நம்மை போஷிக்கிற, நம்மை நடத்துகிறார் என்பதற்கும் போஷிக்கிறார் என்பதற்கும் அந்த இருக்கிற கர்த்தர் சமாதானத்தை எப்படி செய்வார்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் என்ன செய்வார்? அவளுன்னா என் சபையாரை என் ஜனங்கள் மத்தியில் பாயும்படி செய்கிறேன், அப்பொழுது நீங்கள் சோத்திரம். சரி, இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் சோத்திரம். இந்த அனுபவமெல்லாம் உங்களுக்கு பெற்றோர்கள் செஞ்சுருக்காங்களா? சரி, ரைட். இடுப்பில் வைத்து சுமக்கிறது பெண்கள். சோத்திரம். நம்ம ஆண்கள் என்ன செய்வாங்க? தோலில். தகப்பன் தோலில் சுமப்பார், தாய் முதல்ல வயிற்றில் சுமந்து அடுத்து என்ன செய்கிறாங்க? இடுப்பில் சுமக்கிறாங்களா? அதே போல் கர்த்தரை நம்மளாம் சுமந்துருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அது அனுபவம் பார்த்துருக்கீங்களா? குழந்தைகளை முழங்கால போட்டு அப்படியே காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தீங்களா? சோத்திரம். இதெல்லாம் வேதத்தில் இருந்து கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரில, நம்முடைய ஜனங்கள் பெரியவர்கள் கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரில. சரி, அடுத்த வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல ஆமே நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு தாயை போல தகப்பனை போல நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று இந்த அன்புள்ள ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சொல்லுகிறார். எவ்வளோ பாக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஜாதிகள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து என்ன செய்யார்? இஸ்ரவேலை பாவங்கள் நிமித்தம் அவருடைய பாவத்தை எச்சரித்தும் கீழ்ப்படியாத போது அவர்களை ஆண்டவர் சிட்சித்தான், தண்டித்தான். இதெல்லாம் உண்மைதான், சோத்திரம். ஆனாலும் கூட சிதறடித்தவர் மறுபடியும் சேர்த்து கொண்டு அவருடைய இரக்கத்தை நிமித்தம், அன்பு நிமித்தம் மறுபடியும் சேர்த்து கொண்டு என்ன செய்கிறார்? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக. ஒரு பாருங்க, ஒவ்வொரு சபைக்கும் ஏன் ஒரு ஸ்தல சபைக்கு மேய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, சோத்திரம் மந்தையை காக்கும்படி காக்க. அல்லேலூயா. மந்தையை காக்க வேண்டியது அவசியம். ஜபத்தில் காக்கிறோம், சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அதே சமயத்தில் சில சமயம் ஓநாய்கள், கள்ளத்தனமான ஆட்கள், ஆண்டவர் சொன்னாரே சோத்திரம், கள்ளத்தெரிக்க தரிசிகளாய் ஓநாய்களுக்கு எச்சரிக்கைன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம், அதான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சபையை பாழாக்கும்படியாக பலவிதமான காரியங்களை சொல்லி சோத்திரம் கள்ள போதனைகளை கொடுத்து கள்ளத்தனமான ஆசை வார்த்தைகளை காட்டி மோசம் பண்ணுகிற ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஏதோ பலன் அடுத்த வேறு சபையில் சோத்திரம் தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. சோத்திரம் இல்லை, அளவோடு வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கலாம், சந்திக்காமல் இருக்கலாம். சில ஆட்கள் ஏன்னா பிசாசு அனுப்பி விடுவான். சோத்திரம் வந்து பாருங்கள், எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள், சோத்திரம் எவ்வளோ தெரியுமா, ரொம்ப சீக்கிரத்தில் முடிச்சிருவாங்க. ஆமாம், ஆரம்பிக்கிற மாதிரி இருக்க முடிஞ்சிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. போயிடாதீங்க. அல்லேலூயா. சோத்திரம். அப்படி சீக்கிரத்தில் முடிச்சிருவோமாக்க. சீக்கிரத்தில் முடித்து ஒரு அளவு ஒரு குறிப்பிட்ட டைம் கர்த்தரை ஆராதிக்கணும் ஐயா. சோத்திர கர்த்தரை தொழுது கொள்ளணும், சேவிக்கணும், பாடணும், மகிமைப்படுத்தணும், ஆராதிக்கணும். சோத்திர கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், கேட்கணும், வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும். இதற்கெல்லாம் அந்த நேரம் உண்டு. அல்லேலூயா. சபையில் சோத்திரம். ஆகவே சில சூழ்நிலை நிமித்தமாகத்தான் நம்ம டயத்தை குறைச்சிருக்கிறோம். அதனால் மற்ற ஆளுகளுடைய வார்த்தைகள்லாம் அப்படி வரும் உங்களுக்கு. நீங்களாம் போகணும், அவங்களே வந்து அப்படி எப்படி குழப்புவாங்க, அப்படி எப்படி என்ன பண்ணுவாங்க, சபையை பாழாக்கிற காரியங்கள்லாம் பிசாசு. விசுவாசி
விசுவாசியை பிசாசு எப்படி அனுப்புவான் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சோதரம் எங்கள் ஊழியக்காரனே பிசாசு சோதிச்சான்னா விசுவாசியை சோதிக்கிறது பெரிய விஷயமா? சோதரம் யூதாஸ் யாருங்க? ஒரு ஊழியக்காரன், 3 வருஷம் ஆண்டவரோட ஊழியம் செய்தவன். அவனையே மோசம் போக்குனவன் விசுவாசியை லேசாக தட்டி விட்டு போயிடுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்? சோதரம். அதே போல் சோதரம், ஆமாம், நீ வெளிப்பாடு பெற்ற ஊழியக்காரன், நீ ஜீவனுள்ள தேவனாய் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சோதர வெளிப்பாடுகளை சொன்ன அந்த பேதுருவை சோதர பிற்பாடு பாருங்கள், பிசாசு மோசம் முழுக்கினதுனால சோதரம் மறுதளித்ததுனால சோதரம் அவன் மறுதளித்து மறுபடியும் மனம் திரும்பினதுனால மறுபடியும் ஆண்டவர் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனால் யூதாசு அந்த மனம் திரும்பலை, துக்கப்பட்டானே தவிர மனம் திரும்பலை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே 2 பேரும் சோதரம், ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளித்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை. அப்படி இருக்கும்போது சோதரம் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சபை பாதிக்கப்படக்கூடாது, சபை பாதுகாக்கப்படணும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், என் சபை பாதுகாக்கப்படணும், பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட முடியாது, நான் நடக்க மாட்டேன். ஆமீன். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானம் எடுத்துட்டீங்க, உறுதியாயிருங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, அப்போ இஸ்ரவேலை சிதறடித்தவரை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்குவனமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. காக்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. பாதுகாக்கிறார். 11ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோப்பை மீட்டுனா யார்? தேவனுடைய ஜனந்தான் யாக்கோப்பு. சோத்திரம். தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. தேவ பிரபு என்று அழைக்கப்படுகிற யாக்கோப்பை மீட்டு என்ன செய்கிறார்? அவனினும் பலத்தவனுடைய கைக்கே, ஆமாம் சோத்திரம், அவனை நீங்களாக்கி விடுகிறார். சோத்திர எதிரியாகிய பலத்தவனுடைய பலத்த மனுஷர்கள் அன்னைக்கு இருந்தாங்க, எதிரிகள் இருந்தாங்க, அவர்களுக்கு விலக்கி பாதுகாத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமாம், எகிப்தியர்கள் இருந்தாங்க, பலவிதமான சகோதரம் இஸ்ரவேலருக்கு பலவித பிலிஸ்தர்கள் என்றுங்கிறதான பலவிதமான சத்துருக்கள், சீரியர்கள், அசரியர்கள்லாம் இருந்தாங்க. அவர்கள் கையிலுக்கெல்லாம் மீட்டார். சில சமயம் சகோதரர் கீழ்ப்படியாமல் பாவம் செய்து சகோதரர் தேவனாலே தண்டிக்கப்பட்டு அவர்கள் சகோதர புறஜாதிகளுடைய கைகளையும் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு நமக்கு. கர்த்தர் நாம் அவர்களை போல இராதபடிக்கு தேவனுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சங்கீதம் 121 5ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் சங்கீதம் 23:4. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தரை என்னையும் உங்களையும் காக்கிறவர். அல்லேலூயா. சரி, அடுத்து என்ன நடக்குது? உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கண்டும் என்றைக்கு காப்பார். அல்லேலூயா. காத்து வந்தாரா? நம்ம இங்கே இருக்கிற எல்லார் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் காத்து வந்தார். சில பலவீனம் வந்திருக்கலாம், வியாதி வந்திருக்கலாம், நோய் வந்திருக்கலாம். சோத்திரம். அதிலிருந்து சுகம் கொடுத்து விபத்து, ஆபத்து, நாசங்கள், மோசங்கள் வராதபடிக்கு பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆமாம், சிலவருக்கு ஜீவனை போக முடியாத சில பாதிப்பில் சோதரம் பிசாசு கொண்டு வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்து கர்த்தர் சோதர சில காயங்களோடு தப்பிக்க பண்ணின காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருந்தால் அது நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் இருக்கணும். அதை பாருங்கள், பாதுகாக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இதுவரைக்கும் பாதுகாத்தார். என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் பாதுகாத்தார் என்று சொல்கிறவர் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்லுவேன், என் குடும்பத்தை பிள்ளைகள் சந்ததிகளை பாதுகாத்தார். உங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை கர்த்தர் தான் பாதுகாத்தார். அல்லேலூயா. அந்நிய தேவன் அல்ல. அல்லேலூயா. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம். சங்கீதம் 23:4 வாசிட்டீங்களா? எப்படி பாதுகாக்கிறாராம்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் ஆண்டவர் ஏசப்பா எங்களோடு இருக்கிறீர். அல்லேலூயா. இருந்தாரா? நம்மோடு இருந்தாரா? நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளோடு இருந்தாரே. இந்த வருஷம் முழுவதும் மட்டும் இல்லை, அவரை அறிந்த நாள் முதல் நம்மோடு இருந்து நடத்தினாரே. அல்லேலூயா. பார்த்தீங்களா, எவ்வளோ நன்றி சொல்லணும். இந்த வருஷத்தில் எவ்வளோ பேர் வந்தீங்க? 21 நாள் ஜபம் இருந்துச்சு. சோத்திரம். ஏன்னா வேலைக்கு போயிட்டீங்களா? சரி, வீட்லையா ஜெபம் பண்ணிங்களா? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். கர்த்தர் சோத்திரம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி உள்ளத்தோடு துதித்து சோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தால் இன்னும் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்கணும், ஜெபம் தான் பண்ணணும். ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுக்க வச்சுட்டார், கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. யார் மூலம் கொடுத்தாருங்க? ஐயா அமெரிக்காவிலேருந்து வந்துச்சா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சா? ஐயா வண்டி சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா, யார் கொடுத்தாரு? எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கொடுத்துருந்தா தானே தெரியும். சோத்திரம், புது வண்டி கொடுத்துருக்குறாரு, பொய் சொல்லலை நான். சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வச்சு எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் எதிர்பார்க்கல, எதிர்பாராத நன்மைகளை ஆண்டவர் செய்கிற தேவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அவர் அறிவாருங்க. சோத்திரம், நம்ம போய் யார்கிட்டையும் போய் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியதில்லை. நாங்களாம் போய் யார்கிட்டையும் கேட்குறதில்ல, ஜபத்தில் வைப்போம். ஆண்டவர் என்ன செய்வார்? தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஏவி கொடுக்க வைப்பார். இதுதான் தேவன் செய்கிற கிரியைகள், விசுவாச வாழ்க்கை, விசுவாச செயல்பாடுகள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம முன்னேறி போகணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். நம்ம போய் யார் வீட்லேயும் போய் நம்ம நுழைஞ்சி ஒரு உதவி கேட்கறதில்ல, தேவையில்லை. சோத்திரம், கையேந்தி நிற்பதில்லை, அப்படி அவசியம் இல்லை. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேவைகளை சந்தித்து நேர்த்தியாக நடத்துவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவரே என்ன செய்யறே? ஆமாம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், பாதுகாக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கோலும் உமது தடியும். சோத்திரம், கோலும் தடியும் மேய்ப்பன்கிட்ட இருக்குது. சோத்திரம், பாருங்கள், உலகப்புறமான மேய்ப்பன்கிட்ட 2 இருக்கும். என்ன இருக்கும்? தடி எதுன்னா, சோத்திரம், ஆடுகளை ஏதாவது சிங்கமோ கரடியோ ஓனாயோ தாக்கும்போது அந்த தடியால் அடிப்பான். அல்லேலூயா. அந்த சோத்திரம், அந்த வளைந்து போன சோத்திரம் ஒரு இது இருக்கும், கோல் இருக்கும். அந்த கோல் மூலமாக அந்த என்ன செய்வார்? கொப்புகளை மரத்தில் இருக்கிற அந்த ஆடுகள் சாப்பிடுகிற அந்த சோத்திரம் இலைகள் தலைகளை என்ன செய்வார்? இழுத்து ஒடித்து போடுவார். சோத்திரம். அதே சமயத்தில் சில ஆடுகள் அடங்காமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா சோத்திரம், அது அந்த இதை திருப்பி லேசாக ஒரு சில தட்டுகள் தட்டுவார். அல்லேலூயா. அப்படியே சில தட்டுகள் தட்டுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? சபையை விட்டு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இல்லை ஆனது வசனத்தின் மூலமாக ஆனது சில புத்திமதிகை சிற்சைகளை கொடுத்து இது இப்படி உங்களை எப்படி என்ன அப்படியே கவர் பண்ணி கொண்டு வந்து சோதனை தொழுவத்தில் தொடர்ந்து உங்களை வச்சு நடத்துவோம். அதனால் நீங்கள் அது நல்லது என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திரம், தாவீதை நடத்தின ஒரு சோத்திரம் மேய்ப்பனாக இருந்து நடத்தினவர் நம்மை நடத்துகிறார். பெரிய மேய்ப்பர் அவர் தான். அவரே என்ன செய்கிறார்? சபைக்கு சலம் மேய்ப்பர்களை நியமிக்கிறார். அல்லேலூயா. நம்மளாக நியமித்துக்கிறதில்ல, நம்மளாக விருப்பப்பட்டு ஆசைப்படுறதில்ல, அப்படிலாம் இல்லை. அழைப்பு இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், கர்த்தருடைய சித்தம் இருக்கணும். எந்த ஒரு காரியம் அப்போ தான் நீ நிலைக்கும். ஆகவே சோத்திரம் அன்பாய் லேசாக தட்டி கொண்டு போவோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. லேசாக தட்டுறதே ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படி சொல்ல மாட்டீங்களே? சரி சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து அறிந்திருக்கிறார். யோவான் நம்மை அறிந்திருக்கிறார், நம் நிலைமைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் யோவான் 10ஆம் அதிகாரம் 27 வசனம் 28 வசனத்தை வாசிங்க. என் ஆடுகள், ஆண்டவர் சொன்னார், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவருடைய ஆடுகளாக நாம் என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். வேதம் முழுவதும் அவருடைய வார்த்தைகளும் சத்தியம், அவருடைய சோதரம் சத்தங்களும் தான் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அதை எடுத்து சொல்லி விவரித்து சொல்லி உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம், அவ்வளோதான். சரி, அப்படிங்களா? அவருடைய ஆடுகள் நீங்களும் நான் தான். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நான் அவைகளை என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு? அறிந்திருக்கிறேன். நம்மை கர்த்தர் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கணுங்க. சோத்திரம் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை அறிந்திருக்கிறேன்.
அப்படின்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ அந்த அறிந்த ஜனங்கள் சோத்திரம் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. நாங்களும் பின் சொல்லணும், ஆண்டவருக்கு பின் சொல்லணும். நீங்களும் ஆண்டவரை பின்பற்றி பின் சென்று நாம் நம்முடைய குடும்பமும் நம்ம சபையாரும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்பதை நம்ம விளங்க பண்ணணும். ஹல்லேலூயா. அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? வேதத்தில் இருக்குது, நாம் அவருக்கு கைக்குள்ளான ஆடுகள். அதுதான் அவர் கரத்தில் இருக்கிற ஆடுகளாக இருக்கணும். அங்கே கரத்தை விட்டு துள்ளிக்கிட்டு தெரியக்கூடாது. என்னது சோத்திரம் பாருங்கள், சின்ன குட்டி ஆடுலாம் ஆடுலாம் பாருங்கள், குட்டி ஆடு குதிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? நல்லா அழகாக தான் இருக்கும். குதிச்சு வேற எங்கேயும் ஓடிடக்கூடாது. சோத்திரம் தாயோடு இருந்துச்சுன்னா சோத்திரம். ஆமாம், ஆவிக்குரிய தாயோடு இந்த குட்டிகளெல்லாம் என்னென்ன செய்யணும்? ஆமாம், சோத்திரம் இருக்கணும். சோத்திரம். ஆமாம், தகப்பனோடு கூட நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பரம தகப்பனோடு கூட நல்ல மேய்ப்பரோடு கூட நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. சோத்திரம். அவங்க குதிக்கிறது நல்லா தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எனக்கு அதெல்லாம் நான் ரசிப்பேன். என்னதை குதிச்சுட்டு ஆனால் எங்கிட்ட வந்துடும்? சோத்திரம். தாய்கிட்ட வந்துடும், பார்த்தீங்களா? இங்கிட்ட அப்படி குதிக்கும். சோத்திரம். அழகாக இருக்கும், பார்த்தது இல்லையோ? இப்போ அந்த சீன் இருந்துச்சுன்னா க்ரியேட் பண்ணி போட்டு காமிங்கப்பா. நிறைய பேருக்கு தெரியல போல் இருக்குது. என்னது? ஆட்டுக்குட்டி துள்ளுறது, சின்ன சின்ன பிறந்த ஆட்டுக்குட்டி, 1 மாதம் 2 மாதம் குட்டிலாம் குதிக்கிறத பார்த்துருக்கீங்களா? சரி, நான் பார்க்குற வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பார். 28ஆம் வசனம் வாசிங்க. நான் அவைகளுக்கு என்ன செய்கிறேன்? ஆமாம், ஜீவனை கொடுத்தவர், உயிரை கொடுத்து நம்மை காப்பாற்றினவர், தாயின் வயிற்றிலிருந்து காப்பாற்றி வந்தவர் நித்திய ஜீவனை கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த பூமியில் ஒன்றும், அதுக்கு தான் நம்ம ஆண்டோட பிள்ளை கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பூமியில் கண்ணை மூடணும்னா எங்கே கண்ணை திறக்க போகிறோம்? சோத்திரம். இளைப்பாறு ஸ்தலத்தில் கண் திறக்க போகிறோம். அங்கே தேவ சமூகம் இருக்கிறது. சோத்திரம். இளைப்பாறு ஸ்தலமாகிய பரதேசுக்கு போன பிற்பாடு பரலோகத்தில் நம்ம நித்தியமாய் தேவனோடு இருக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இது இல்லை, உலகத்தாருக்கு இல்லை, ரசிக்கப்படாதவர்களுக்கு இல்லை, இயேசுவை புறக்கணித்தவர்களுக்கு இல்லை. தேவனுக்கு விரோதமாக, தேவ சபைக்கு விரோதமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பயங்கரவாதிகளாக இருக்கிறவங்க, மனம் திரும்பாத தீவிரவாதிகளுக்கு இது கிடையாது. இந்த பாக்கியம்லாம் கிடைக்காது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போகாதுன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? ஒரு காலம் நம்மை கெட்டு போக விடாத தேவன். அல்லேலூயா. அடுத்து, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து சொல்லுவார். அடுத்து, என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவார். அவர் கையிலிருந்து நம்ம பறித்துக்கொள்ள முடியாது. நாம அவர் கையிலிருந்து சோத்திரம். ஆமாம், வேண்டாம் சோத்திரம். எனக்கு போதுமானது வந்துடுச்சு, எனக்கு வசதி இது வந்துடுச்சு, ஏழ்மையில் தேடினேன், கஷ்டப்பட்ட நேரத்தில் தேடினேன், ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, சபை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் ஓடி போகிற ஆட்கள்லாம் உண்டு. சோத்திரம். அந்த நிலைமை ஒருத்தருக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருங்க. ஐயா உட்காருங்க. பாருங்க, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து. ஆமாம், ஆண்டவருடைய கையிலிருந்து பறிக்கிறவன் யாருங்க? பிசாசு. பிசாசு பறிக்க விட மாட்டார் நம்ம. அல்லேலூயா. நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பிசாசு பறிக்க பார்க்குறான். நம்முடைய ஆத்மாவை பறிக்க பார்க்குறான். நம்ம சோத்திரம். ஆண்டவருடைய அன்பை விட்டு, அவருடைய ஐக்கியத்தை விட்டு பறிக்க பார்க்குறான். எச்சரிக்கையாருங்க. அல்லேலூயா. பிசாசுடைய காரியங்கள்லாம் தெரிஞ்சு நல்லா கவனமாக இருக்கணும். சோத்திரம். அதனால் எல்லாம் அவர் பார்த்துக்குருவார் அப்படின்னு நம்ம ஜெபிக்காமல் இருந்தோம்னா பாதுகாப்பு கிடைக்காது. அதையும் சொல்லிடுறேன். தினமும் ஜெபிக்க நம்ம கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் வராதவர்களுக்காகவும் 21 நாள் ஜெபம் பண்ணோம். 21 நாள் என்னோட முடியுது. அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? சோத்திரம். ஜெபம்னா வாங்க, வீட்டில் டைம் நாள் இருக்கும்போது வாங்க. சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 28 வாசாச்சு. சரி, அடுத்த சங்கீதம் 139 1-4 வசனம். தாவீது சொல்கிறார், என்னை அறிந்திருக்கிறார் என் தேவன், என்னை அறிந்திருக்கிறார் என்று அவர் எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். வாசிங்க. கர்த்தாவே, நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவரை சோத்திரம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. நம்மை ஆராய்ந்து
தாவீதை ஆராய்ந்து அறிந்திருந்தார். தாவீது கூட சில காரியங்களை என்ன செஞ்சார், ஆட்சிக்கு வந்த பிற்பாடு சில தவறுகளை எதுவும் யாருக்கும் தெரியாது, அப்படி நம்ம செய்த தவறுகளை நம்ம அதிகாரத்தை கொண்டு மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்ல வரல, வேதத்தில் இருக்குது. ஆனால் தெளிவாக தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சு சோத்திரம் தெளிவாக சரிப்படுத்தி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் சில சிக்ஷைகளை கொடுத்து சில தண்டனைகளை கொடுத்து சோத்திரம் தாவீதை திருத்தினார். அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னவர் தான், ஆண்டவர் சொன்னார் தான், தாவீதை சொன்னார் தான். ஆனால் சோத்திரம் அப்படிப்பட்டவன் பாவம் செய்யும்போது பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் கர்த்தர் அந்த மனுஷனை சிட்சித்தார், தண்டித்தார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் சரணாகதி அடைஞ்சான். ஆண்டவரே என்னை மன்னிங்க, சோத்திரம் என் பாவங்களை அக்கிரமங்களை மீறுதலில் மன்னிங்க என்று சொல்லி சங்கீதம் 51 சோத்திரம் சொல்லுகிறதை பார்க்குறோம். நிலைவரமான ஆவியை புதுப்பிங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்துலேருந்து என்ன செய்யாதீங்க, எடுத்துடாதீங்க ஆண்டவரே அப்படிலாம் கதறினார். கர்த்தர் சோத்திரம். அந்த தாவீது தான் சொல்கிறாரு, கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பார்க்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அடுத்து இதுதான் ஃபாதர் அருமையாக பாடினாங்க இல்லையா, அந்த பாட்டு தான். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் சோத்திரம் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. உட்கார்ந்துருக்கும்போது என்ன செய்கிறோம், எழுந்திருக்கும்போது என்ன செய்கிறோம், தூங்கும்போது என்ன செய்கிறோம், எல்லாம் தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். எப்போதும் ஆண்டவர் இருக்கிறாரா, வேறு ஏதாவது இருக்குதா 24 மணி நேரமும்? இதெல்லாம் புது வருஷத்தில் போக போகிறோம், சரியாக்கி நம்ம புது வருஷத்தில் போகணும். அல்லேலூயா. அவசியமானதுக்கு பயன்படுத்துங்க. என்னது, அதான் நான் சொல்லுவேன், மொபைலுடைய கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிடாதீங்க, உங்கள் கண்ட்ரோலில் மொபைலை வைத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்படின்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், பாவத்தை சோதனையை ஜெயிக்க முடியும். அது கண்ட்ரோலில் போயிட்டீங்கன்னா சோத்திரம் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. சோத்திரம் நம்ம விலக்கி சொல்ல வரல, நேரமும் இல்லை அதுக்கு. சரி, அப்போ என் உட்கார்தலை என் எழுந்திருக்கல் நீர் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை எங்கேருந்து அறிகிறேன், தூரத்திலிருந்து அறிகிற தேவன். அவர் அறிகிற தேவனுங்க, அறியாவர் எனக்கு ஆண்டவர் தெரியாமல் நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சில ஆட்கள் பண்ணதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவீது, இதே தாவீதை குறித்தே நினைவுகளே நம்முடைய நினைவுகளை அறிஞ்ச தேவன் நம்முடைய செயல்களை காணாதிருப்பாரோ? இதுங்களா, நம்முடைய நினைவு என்ன நினைக்கிறன்றதே அறிஞ்ச தேவனுங்க அவர். நம்முடைய செயல்களை அறியாமல் இருப்பாரா? கண்டிப்பாக அறிஞ்சிருப்பார். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கீங்க. எனக்கும் தான் இந்த வசனம், நானும் கவனமாக தான் இருக்கணும், நானும் ஆண்டவர் பயந்து தான் நடக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, நான் நடந்தாலும் இதில் இந்த சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார், நம்ம சூழ்ந்திருக்கிறாரு, நம்ம ஆண்டவர் தூரமாக இல்லை அப்படின்றது தாவீது வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார்னு அர்த்தம். இந்த வசனத்தின்படியில் பார்த்தீங்கன்னா, என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் நான் என்ன வழியில் போகிறேன், நல்ல வழியில் போகிறேன்னா கெட்ட வழியில் போகிறேன்னா என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. பார்த்தீங்களா? ஆமாம், சரியாக திருத்தி அது சோத்திர வேதத்தில் சொல்லப்படும் போது உரியாவின் மனைவியாகிய பச்சைபாலின் காரியம் ஒன்று தவிர அப்படின்னு இருக்குது பைபிளில். மற்ற எல்லாவற்றிலும் அவன் உத்தமனாக நடந்தானா. அல்லேலூயா. அதுதான் சொல்லுவார் சோத்திரம். மற்றவனுக்கெல்லாம் அதிகமாக அந்த விக்கிர ஆராதனை, சிலை வழிபாடு, உலக வழிபாடு, அந்த பாபிலோன வழிபாடு, அந்த கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் அதை செய்யும்போது அந்த நாட்களில் இஸ்ரவேலர்களை ராஜாக்களே செய்யும்போது சோத்திரம் ரொம்ப கண்டிப்பாக சோத்திரம் ஆண்டவர் எச்சரித்ததற்கிறதை பார்த்துருக்குறோம். அப்புறம் தாவீது நாட்களில் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள், தேவனை தூக்கப்படுத்துகிற காரியங்கள் ஒன்றையும் நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவன் விக்கிர ஆராதனை செய்தது, சோதர் தேவனை துக்கப்படுத்தின காரியங்கள், சோதர் 40 வருஷம் ஒன்றும் கிடையாது சோதரம். ஆனால் அவன் மயங்காலத்தில் சோதரம் யார், சாலமோன் காலத்தில், அவன் பேரங்காலத்தில் பாருங்கள் வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் துக்கப்பட முடியும். அப்போ தான் சொன்னார், என்னுடைய தாசனாய தாவீதை போல நீ என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை. அல்லேலூயா. சாலமோன்ட்டையும் சொன்னார், ஆமாம் அவனுடைய சந்ததிகள்கிட்டும் சொன்னார். கர்த்தர் அப்படி நடக்காத போது கர்த்தர் சொல்ற 4வது வசனம், என் நாவில் சொல் புறவா இருக்க முன்னே கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். வீட்டில் போய் சங்கீதம் 139 முழுமையாக வாசிங்க. அதுதான் ஃபாதர் பண்ணாங்க. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே,
ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சூழ்ந்திருக்கிறே. போதும், நமக்கு நேரம் இல்லை. சரி, அடுத்து அறிந்திருக்கிற தேவன். அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம் யாத்ரா 37:8. இப்போ நமக்கு சொல்ல நேரம் இல்லை. ஜீவனை கொடுக்கிறவர் சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் யார்? நமக்கு ஜீவனை கொடுக்குறவர். சில வசனம் 2 வசனம் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். யோவான் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறன்றதுக்காக. யோவான் 10ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம். நானே நல்ல மேய்ப்பேன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். கொடுத்தாரா நம்முடைய ஆண்டவர்? சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த ரட்சிப்பை சம்பாதித்து வச்சாரா? அதோடு கூட நித்திய ஜீவனை தரப்போகிறாரா? பார்த்தீங்களா? ஜீவன் என்பது வேற, நித்திய ஜீவன் என்பது வேற. புரிஞ்சுக்கிட்டா? ஜீவன்னா நம்ம இந்த பூமியில் தேவனுக்காக வாழ அவர் கொடுத்த உயிர். சோத்திரம். இன்னொன்று எனது நித்திய ஜீவன் என்பது என்றென்றைக்கும் அவரோடு கூட நித்திய வாழ்வு வாழ போகிறோமே, அதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து 15 வாசிச்சாச்சா? சரி, ரைட்டு. அடுத்து யோவான் 10ஆம் அதிகாரம் 28, 29 கூட வாசிக்கலாம். சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர் மட்டுமல்ல, அடுத்த நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்பதையும் நான் வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசித்தரலாம். 2 வசனம் மட்டும் தரேன். நித்திய ஜீவனை கொடுக்குறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஒரு நாளும் நம்ம கெட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போக விட மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய சந்ததிகள் கெட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. இப்படி சொல்லி சொல்லி ஜெபிங்க. என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பாங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருப்பார், என் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வருவாங்க, என் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை தேவசித்தப்படி காரியங்கள் நடக்கும். சோத்திரம். பிள்ளைகள் நல்லா படித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வருவாங்க. இப்படிலாம் பெற்றோர்கள் சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் சொத்து ஊழியக்காரருடைய ஜெபத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க, நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். சோத்திரம். நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், ஜெபிக்கிறவர்களாக இருந்து சோத்திரம். ஜீவனை கொடுக்கிறவர் சோத்திரம். அடுத்து நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கிறவர். சங்கீதம் 23:6 வாசிங்க. யோவான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். சரி, ஒரு வசனம் போதும். ஏற்கனவே 10:27 வாசித்தாச்சு. நன்மையும் கிருபையும் என்னது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என்னுடைய உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்வார். தாவீதுக்கு தொடர்ந்தது பாருங்க. தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வீடாகிய சபையிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கிறோம். இது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போகிறதில்ல. நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். பாருங்க, அப்படி தானே இருந்தார். சோத்திரம். நமக்கு ஒன்று கொடுத்துருக்கிற தேவனுடைய வீடு இது. இப்போதைக்கு சோத்திரம். பின்னாடி கர்த்தர் பெரிய வீடு தருவார். என்ன வீடு? தேவனுடைய வீடை தருவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அது வரைக்கும் நம்ம இங்கே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்தில் நான் இங்கே நிலைச்சிருந்தால் தான் கர்த்தர் சோத்திரம் பரலோகத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்படியா போய் சோத்திரம். ஒவ்வொரு சபைக்கும் அப்படியே போயிட்டு ஒரு சிலருக்கு காரியங்கள் என்னென்னா, ஆமாம் சோத்திரம், அந்த சபையில் எப்படி ஆராதனை நடக்குது, இங்கே எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்போ சோத்திரம் மாதத்தில் ஒரு சபைக்கு அங்கே எங்கே போகிறது? ஊர் சுற்றுறது. ஆமாம், சில ஊர் சுற்றிகள்லாம் இருப்பாங்க. அவங்களும் நிலைத்திருக்க மாட்டாங்க எந்த சபையிலும். பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலைச்சிருப்பதில். உண்மையை சொல்கிறேங்க. உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நல்லவர்கள். அல்லேலூயா. ஒரே சபையில் தொடர்ந்து வாரீங்க. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தோம்னா சபையில் உள்ள விசுவாசிகளோடு சோத்திரம் புதிய விசுவாசிகளையும் கர்த்தர் தருகிறார். யோவான் 10:16 இதோட முடிக்கிறேன். இந்த பாருங்க, அது எடுத்துக்கொள்ளும். கடைசி அந்த வசனத்தை போடுப்பா. இந்த தொழுவத்தில் அல்லாமல், நம்முடைய சபையில் அல்லாமல்னு அர்த்தம். இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறு ஆடுகளும் ஆண்டவருக்கு இருக்கா? சோத்திரம். இந்த சபைக்குன்னு நியமிச்சா இன்னும் நிறைய ஆடுகள் இருக்கா இல்லையா? இருக்குது. புதிய ஆத்மாக்கள் வச்சிருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கணும், ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கணும். ஹல்லேலூயா. ஆத்மாக்களை சோத்திரம் என்ன செய்யணும்? இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். வேறு எங்கேயோ கொண்டு போய் விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா.
இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த தொழுவத்தில் இல்லாமல்னா இந்த சபையில் இல்லாமல் வேறு ஆடுகளோ ஆண்டவருக்கு உண்டு. அவருடைய சபை தான், அவருடைய ஊழியம் தான். அப்படி பார்த்தா மற்ற சபையெல்லாம் ஆண்டவருடைய சபை தானே அப்படின்னு சொல்கிறது இல்லை. அந்தந்த எங்கெங்கே ரசிக்கிறாரோ, எங்கெங்கே கொண்டு வந்து சோத்திரம் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாட்டுகிறாரோ அந்த சபையில் உண்மையாக இருப்பது தேவசித்தம். அல்லேலூயா. தேவசித்தத்தின்படி தான் நம்ம நடக்கணும். நான் நடக்கணும், நீங்கள் நடக்கணும். நம்முடைய நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஃபாதர் அப்பா தந்தை அவர்களுடைய நல்ல ஒரு ஐக்கியம், ஜெபத்தோட்ட ஐக்கியம். இயேசு நம்மோடு சபைகள் இன்றைக்கி சோத்திரம் 500க்கு மேலே போயிடுச்சு. சோத்திர பட்டணத்தின் கிராமங்களில் இயேசுவோட சபையில் இருக்கிறது. இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்தாபனமாக நம்முடைய ஐக்கியமாகிய நம்ம ஸ்தாபனம் இயேசு நம்ம ஜெபத்தோட்ட ஐக்கியமும் இயேசு நம்மோட சபைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. பட்டணங்களில் மட்டும் இல்லை, கிராமங்களிலும் நம்முடைய சபைகள் கர்த்தரை கொண்டு வந்துட்டார். இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என்ன செய்யும்? அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு சொல்கிறார். புதிய ஆத்மாக்களும் சபைக்கு கொண்டு வரப்படும். அவைகள் என்னுடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கும். அல்லேலூயா. செவி கொடுக்கணும்னு அர்த்தம் கீழ்ப்படியும்னு அர்த்தம். நாமும் கீழ்ப்படியணும், மற்றவர்களையும் கிறிஸ்துக்குள்ளாக கீழ்ப்படிய நடத்தணும். அல்லேலூயா. மூத்தவர்களாக இருக்கிறவங்க, சோத்திரம் தாய் ஸ்தானத்தில் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் என்ன செய்யுங்க? தேவ சமூகத்துக்கு நேராக ஜனங்கள் வருவதற்கு நீங்கள் ஜெபிங்க, வழி நடத்துங்க. அல்லேலூயா. நம்முடைய சபை வளருவது தேவ சுத்தம். நாம் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டணும். சொல்லுங்கள், நாம் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோமாக. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு கீழே என்ன சொல்கிறாரு? அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். அல்லேலூயா. அந்த பெரிய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஆத்மாக்களுக்கு மேய்ப்பராக இருக்கிற கர்த்தர் தான் அந்த சோத்திரம் ஒரே மேய்ப்பன். சோத்திரம் கலைச்சபைகளுக்கு பல அந்தந்த சபைகளுக்கு சோத்திரம். அவங்களாம் சிறிய மேய்ப்பர்கள் தான். பெரிய மேய்ப்பர் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஒரே மந்தை. உலகம் முழுவதும் சர்வசங்கமாய சபை. அது பரலோகத்தில் போகும்போது சோத்திரம் ஒரே சபையாக காணப்படும். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற வரைக்கும் வேற ஸ்தோத்திரம் ஐக்கியங்கள் ஸ்தாபனங்கள் என்ற பேரில் செயல்பட்டாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நித்தியத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றாய் தான் இருக்க போகிறோம். அல்லேலூயா. எழுந்திருப்போமா? சோத்திரம் சோத்திரம் பண்ணி ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் நீர் பெரிய மேய்ப்பராக இருக்கிறீர், நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர், ஆத்மாக்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறீர். ஆண்டவரே, இதான் நல்ல சோத்திரம் பண்ணி ஆண்டவரே, மட்டுமா எங்களை போஷித்தீரே, எங்கள் குடும்பத்தை போஷித்தீரே, நன்றின்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை சந்ததிகளை போஷித்தீங்களே, தேவைகளை சந்தித்தீங்களே. அல்லேலூயா. எங்கள் தேவையானதை தந்து ஆசீர்வதித்தீங்களே. சோத்திரம் அப்பா. குறைவிலை நிறைவாக்கினீர்கள். சோத்திரம். எங்களை சுமந்து நடத்து வந்த தேவனே, தாயின் கற்பத்தில் உண்டானது முதல் எங்களை தாங்கினவரே, ஏந்தினவரே, சுமந்தவரே, தப்புவித்தவரே, பாதுகாத்தவரே, இனிமேல் எங்களை நடத்த போறவரே. சோத்திரம். அல்லேலூயா. பாதுகாக்கிற தேவன். எந்த சத்துரு நம்மை தொடாதபடிக்கு, நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தை தொடாதபடிக்கு, வியாபாரத்தை தொழில்களை வியாபாரங்கள் அல்லேலூயா கைகளின் பிரயாசங்களை அல்லேலூயா தொடாதபடிக்கு பாதுகாக்கிற தேவன் நம் தேவன். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே, பெரிய மேய்ப்பரே, கர்த்தராகிய இயேசு எங்களுக்கு செய்த விலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. எங்களை அறிந்திருக்கிறவரே. அல்லேலூயா. சங்கீதம் 139 1 4 வசனங்கள் வாசிக்கும் போது எங்களை தாவீதை அறிந்த தேவன். அல்லேலூயா. எந்தெந்த விதத்தெல்லாம் அறிந்திருந்தேன் என்று நாங்கள் தியானித்தோம். அதே போல எங்களுடைய சகல காரியங்களை அறிந்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அல்லேலூயா. ஆகவே எங்களை காண்கிற தேவனாய், எங்களை அறிகிற தேவனாய் இருக்கிற அப்படினால நம்முடைய வழியில நடக்க உதவி செய்யுங்க. எங்களுக்காக ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் மட்டுமல்ல, இந்த பூமிக்கு வாழ்க்கை முடிந்த பிற்பாடு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்ல ஆண்டவரே, நல்ல தெய்வமாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்த நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி. அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறவரே, எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கும், பிள்ளைகளுக்கும், சந்ததிகளுக்கும், சபைகளுக்கும், ஊழியங்களுக்கும், ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகள், சந்ததி விசுவாச குடும்பத்து பிள்ளைகள், சந்ததிகளுக்கும் உடைய நன்மைகளும் கிருபைகளும் தொடரட்டும் ஆண்டவரே. மட்டுமில்லாமல் ஆண்டவரே, இந்த சோத்திரம் இந்த தொழுவத்தில் இல்லாத இன்னும் அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை கூட்டி சேர்க்க வேண்டும் சொன்னீங்களே. இந்த சபையில கூட்டி சேருங்கப்பா. எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த சபைக்கு வைத்திருக்கிற ஆத்மாக்களை எங்களுக்கு தாங்கப்பா. சபையில் உள்ள விசுவாசிகளோடு புதிய விசுவாசிகளை, புது ஆத்மாக்களை நீர் தரப்போகிறீரே. கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. ஜெபம் கேளும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.